உங்களுக்கு பொண்ணுங்க இருந்துச்சுன்னா செல்வ மகள் திட்டம் மாதிரி இந்தியாவில் பெஸ்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா பிகாஸ் தட் இஸ் ஒன்லி ஒன் ப்ராடக்ட் கிவ்ஸ் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். யூ பிலீவ் இட் ஆர் நாட். என் பொண்ணுங்க இப்போ மாதம் 2000 சம்பாதிக்கணும். எப்படி தெரியுமா? செல்வ மகள் திட்டத்துக்கு இப்போ வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தே ஆர் கெட்டிங் 30,000 டிவைட் பை 12 போடுங்க, எவ்வளோ வருது? தே ஆர் ஏர்னிங் 2,000 rupees per month. என் பொண்ணுங்க சம்பாதிக்குது. ஏன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். என்ற ஒரு 50 lakhs இருக்கு. ரிட்டையர்ட் ஆயிருக்காரு, எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆயிருக்காரு, ஒரு 30 lakhs வந்திருக்கு, 40 lakhs வந்திருக்கு, இல்லை எனக்கு லாட்டரியில் ஒரு 40 lakhs வந்திருக்கு, ஏதோ ஒன்று வந்திருக்கு அமௌண்ட்டு. நான் ப்ராப்பர் ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லாமல் நான் டைரெக்டாக அதை இதில் போட்டேன்னா கண்டிப்பாக அடுத்த 6ஆம் மாதம் நானே சொல்லுவேன், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். அந்த தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை பிரித்து கரெக்டாக போடலாம். கார்பரேட் பாண்டில் 10% ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி, ஆமாம் அதே மாதிரி ஒய்ஃப்ட்ட ஒரு 20% கொடுத்து மந்த்லி ஸ்கீம் கோல்டு கோ ஃபார் மந்த்லி ஸ்கீம் போட சொல்கிறது. போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு சீனியர் சிட்டிசனோ அல்லது SSYO ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது. மியூச்சுவல் ஃபண்டு அதில் போய்ட்டு ஒரு பல்க், அதில் அகைன் 30% மியூச்சுவல் ஃபண்டில் 30%, இன்னொன்று கார்பரேட் பாண்டில் ஒரு 40%. கார்பரேட் பாண்டில் நீங்கள் 40% பல்கை நீங்கள் பண்ண உடனே 40% பண்ண உடனே இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் இன்கம் இந்த நெக்ஸ்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ். திரும்பி அந்த இன்கம்மை எகைன் போட்டு சிப், அந்த இன்கம்மை சிப்பாக மாற்றுங்க. நான் வந்து ஒரே இடத்துல தப்பு பண்ணிட்டேன், ஒரே இடத்துல தெரியாமல் போட்டுட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணலாம்னா டைவர்சிஃபிகேஷன், நல்ல டைவர்சிஃபிகேஷனாக. அதான் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க டோன்ட் புட் இன் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. அது ஜென்ரலாக சொல்கிறது. ஆனால் உண்மையிலே சொன்னால் ஒரு மதர்கிட்ட கொடுத்தோம்னா கரெக்டாக அவங்க ஒரு மதர் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் நம்ம இப்போ திங்க் பண்ணணும். கரெக்டாக போகிறேன், நான் கார்பரேட் பாண்டில் 20% பார்க் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் 20% பார்க் பண்ணுறேன், ஃபிசிக்கல் கோல்டுக்கு 20% பார்க் பண்ணுறேன், போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஒரு 10% பார்க் பண்ணுறேன், 10% FDயில் வைக்கிறேன். தட்ஸ் எனஃப். அதுதான் கரெக்டானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் யாருங்க அதை தெரிஞ்சுக்கலாம்? இல்லை, ஃபினான்ஷியல் அட்வைசர்னா என்னை பொறுத்தவரையும் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இன்ஃப்ளூயன்ஸுங்கிற பேர் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் ஒரு பேரை சொல்லி அடுத்த 6 மாதம் கழிச்சு அவர் ஏதாவது ஸ்பேம் பண்ணி ஏதாவது பண்ணாங்கன்னா அப்புறம் கமெண்ட்ல வந்து காரி நிறுத்து போவாங்க. அதனால வந்து ஒரு நேமை சொல்றதுக்கு முன்னாடி அந்த நேம் என்னைக்குமே பிரச்சனை வராத நேமா இருக்கணும். ஓகே, ஒரு ஸ்கிராட்ச்ல இருந்து ஒருத்தவங்கள ஃபாலோ பண்றீங்க. நான் மிஸ்டர் பட்டு சார் தான். ஓகே, மிஸ்டர் பட்டு சார் தான். அந்த மனுஷன் மாதிரி ஷேவ் பண்ண மாட்டாரு, ஒரு அயன் பண்ணாத சட்டை, பின்னாடி ஒரு பழைய பீரோ, டல்லான கேமரா. ஆனால் அவரோட கண்டென்ட் 100% கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை பார்த்து நிறைய பேர் மும்பையில் இருக்கிறவங்க, குஜராத்தில் இருக்கிறவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். பட் அவர் பீப்புள் நெவர் ஃபாலோ திஸ் கை. மேபி இதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கணும். அவருக்கு வந்து அவரோட அசெட் நான் பார்க்கும்போது எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த மனுஷன் எப்படா இவ்வளோ பெரிய கார்பஸ் எப்படி கிரியேட் பண்ணாரு? அவர் சொன்ன அந்த காம்பவுண்டிங் பவர், அவர் சொன்ன கால்குலேஷன், நீ மந்த் இத்தனை மாதம் நீ SIP போட்டினா இத்தனை மாதம் இவ்வளோ வரும், நீ மார்க்கெட்டை பற்றி எதையுமே கவலைப்படாது, கீழே போகுது மேலே போகுது அதெல்லாம் எதையுமே கவலைப்படாது. அதுவும் மியூச்சுவல் ஃபண்டுனா என்னங்கிற வேர்டே நான் ஒரு பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.